அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் தக்காளி அடை பண்ண போகிறேன். அதுக்கு பச்சரிசி 400 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் துவரம்பருப்பு தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு இதை நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இதோட தக்காளி 3, சோம்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் இஞ்சி இது வரைக்கும் போட்டு அதோட அரைச்சிக்க போகிறேன். இப்போது அதை அரைச்சின்னு வந்துடலாம். நான் 2 முறையாக போட்டு அரைச்சிக்கிறேன். இஞ்சி, சோம்பு பாதி போட்டுக்கலாம், பாதி மாவை அரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாவு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, ஒரு 20% குறப்பாக இருந்தால் போதும். பச்சரிசி 400 கிராம், 200 கிராம் துவரம்பருப்பு போட்டு தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, சால்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் மீதி வச்சுருக்க கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம், பொடியை நறுக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் துருவல் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் வதக்கி போடலாம், வாசனையாக நல்லாயிருக்கும். தக்காளி, இந்த மாவுக்கு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி அடை இல்லையா, அதனால் 4 தக்காளி எடுத்து அதிலே அரைச்சிருக்கேன். தண்ணி அதிகம் விடலை. அடைன்றதுனால அந்த தக்காளியே எனக்கு சரியாயிடுச்சு. தக்காளியில் இருக்க ஜூஸும் நல்லா அரிசியும் துவரம்பருப்பும் நல்லா ஊறிட்டதுனால அதே எனக்கு சரியாயிடுச்சு. நான் தண்ணியே விடாத அரைச்சிட்டேன். இப்போது இந்த தேங்காயை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துட்டா வாசனையாக நல்லாயிருக்கும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நெய் விடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் அதில் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்து போடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அடை. கொஞ்சம் அப்படியே ஒரு கோல்டு கலராக அடை வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். இந்த அடை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டுக்கும் எடுத்துக்கலாம் டின்னராக. தக்காளியெல்லாம், துவரம்பருப்பு தக்காளியெல்லாம் போட்டுக்கிறதுனால அது ஒரு சத்தான ஒரு டிஷ்ஷு. இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை மாவில் சேர்த்துக்கலாம். நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சு இந்த அடையை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் மாவில் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி சும்மா கம்மியாக, அடைன்றதுனால அது திக்காகவே இருக்கட்டும். தண்ணியாக விட்டால் உடஞ்சிரும், அடை திருப்பி போட முடியாது, போடுறச்ச உடஞ்சிரும். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே தேவைன்னா ஒரு அவியல், நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாகட்டு, இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி எடுத்து அப்படியே திக்கா அடுப்பில் தவா போட்டாச்சு. எண்ணெய் விட்டு ஆனியன் போட்டு தேய்ச்சிடணும். ஒரு கரண்டி எடுத்து
ரொம்பவும் கனமாக இல்லாத ரொம்பவும் மெலிசாக இல்லாத மீடியமாக இதே பரப்புன மாதிரி விட்டுடலாம். அடை மாவாக இருந்தால் கூட கொஞ்சம் புளிக்க வச்சா தான் ருசியாக இருக்கும். இதில் தக்காளி போட்டிருக்கிறதுனால அந்த புளிப்பு சுவை அதில் வந்துடும். அதனால் உடனே நம்ம ஊற்றிடலாம். சாஃப்டாக நல்லாயிருக்கும். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டா சீக்கிரம் பாயில் ஆகிடும். வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி போடலாம். இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போடலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் ஆகணும், ப்ரௌனாக கோல்டு கலரில். சூப்பரான தக்காளி அடை. நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது சட்னி செஞ்சுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.